ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 31 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என்மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயலுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லி கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர் அவர்கள் கையில் அகப்படாமல் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள் யோவான் அருமடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக் கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த வாசகத்தினுடைய பின்னணியை நாம் பார்க்கிற பொழுது, இந்த நிகழ்வானது எருசலேம் தேவாலயத்தின் அர்ப்பண திருவிழாவின் போது நடக்கிறது. ஆண்டவர் இயேசு நானே உலகின் ஒளி என்றும் நல்லாயன் என்றும் இதனுடைய பின்னணியில் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இன்றைய நற்செய்தியில் பார்க்கிற பொழுது, யூதர்கள் இயேசுவின் மேல் கல்லெறிய முயல்வது இது முதல் முறை அல்ல. இங்கே அவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு என்ன என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனை பழித்துரைத்ததாக சொல்கிறார்கள். இணைச்சட்ட புத்தகத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது, யார் ஒருவர் இறைவனை பழித்துரைக்கிறாரோ அவரை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது சட்டமாக இருந்தது. ஆண்டவர் இயேசு பல நற்செயல்களை செய்தார். ஆனால் யூதர்கள் அவர் செய்த நற்செயல்களை கண்டிருந்தும் அவருடைய வார்த்தையை ஏற்க மறுக்கிறார்கள். ஒரு மனிதனாக இருந்து கொண்டு உன்னையே நீ கடவுளாக பார்க்கிறாய் என்பதுதான் அவருடைய கோபத்திற்கு அடிப்படையான காரணமாக இருக்கிறது. எனவே அந்த கோபத்தை அவர் எப்படி கையாளுகிறார் என்று பார்க்கிற பொழுது மறைநூலை அதற்கு உதாரணமாக எடுத்துக் கொள்கிறார். நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்தது இல்லையா என்ற கேள்வியை எழுப்பிவிட்டு, நீங்கள் அனைவரும் உன்னதரின் புதல்வர் என்று கூறினேன் என்று சொல்கிறார். காரணம், பழைய ஏற்பாட்டில் கடவுளின் சட்டத்தை மக்களுக்கு அறிவிக்கும் நீதி தலைவர்களும் இறைவாக்கினர்களும் அரசர்களும் தெய்வங்கள் என்று அழைக்கும் வழக்கம் இருந்தது. சாதாரண மனிதர்களுக்கே தெய்வங்கள் என்ற பட்டம் வழங்கப்பட்டிருக்கையில், தந்தை கடவுளால் அர்ப்பணிக்கப்பட்டு உலகுக்கு அனுப்பப்பட்ட என்னை இறைமகன் என்று அழைத்து கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது என்பது இயேசுவினுடைய வலுவான தர்க்கமாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசு தன்னுடைய செயல்களை அவர் எடுத்து கூறுகிறார். இயேசு ஒருபோதும் தனது அதிகாரத்தை வெறும் பேச்சால் மட்டும் நிலைநாட்டவில்லை. அவர் செய்த அற்புதங்கள், அதாவது பார்வையற்றவருக்கு பார்வையளித்தல், நோயாளிகளை குணமாக்கல், அனைத்தும் தந்தையாம் கடவுளின் வல்லமையை இவ்வுலகிற்கு காட்டின. தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருக்கிறேன் என்கின்ற ஆழமான உண்மையை அவர் மீண்டும் வலியுறுத்துகிறார். இது கடவுளுக்கும் அவருக்கும் இடையே இருக்கின்ற
பிரிக்க முடியாத உறவை காண்பிப்பதாக இருக்கிறது. எதிர்ப்புகள் அதிகரித்த போது இயேசு யோர்தான் நதிக்கரைக்கு செல்கிறார். அங்கே திருமுழுக்கு யோவானின் சீடர்களும் மக்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டனர். யோவான் இயேசுவை பற்றி சொன்ன சான்றுகள் அனைத்தும் உண்மையானவை என்பதை அங்கே மக்கள் உணர்ந்தார்கள். ஆனால் எருசலேமில் இருந்த அதிகார மையமாக இருந்த யூதர்களும் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் அவரை நிராகரித்த பொழுது எளிய மக்கள், யோர்தான் பகுதியில் இருந்த மக்கள் ஆண்டவர் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்கின்றனர். ஆக இந்த வாசகங்களை நாம் பார்க்கிற பொழுது இது நமக்கு என்ன செய்தியை நமக்கு தருகிறது என்று சிந்தித்து பார்க்கிற பொழுது சட்டத்தை விட அன்பு மேலானதாக இருக்கிறது. யூதர்கள் சட்டத்தை பிடித்து கொண்டு அன்பே உருவான இயேசுவை கொல்ல முயல்கின்றனர். நாமும் பல நேரங்களில் வெறும் சடங்குகளுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை மனித நேயத்திற்கும் அன்பிற்கும் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். செயல்களே நமது அடையாளமாக இருக்க வேண்டும். நமது கிறிஸ்துவ வாழ்வு என்பது வெறும் வார்த்தையில் மட்டும் இருக்கக்கூடாது, மாறாக அது செயல் வடிவம் எடுக்க வேண்டும். அப்படி செயலில் வெளிப்படுத்துகிற பொழுதுதான் நாமும் கடவுளின் உண்மையான பிள்ளைகள் என்பதை இவ்வுலகுக்கு எடுத்து காட்ட முடியும். எனவே நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை நம்முடைய வார்த்தையால் அல்ல, மாறாக செயல்களால் எடுத்து காட்டக்கூடிய ஆசீர்வாதத்தை தொடர்ந்து வேண்டுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.